Hey, beautiful souls. Hope you are doing good, feeling amazing. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து சிங்கிள் கார்ட் ஸ்ப்ரெட். ஓகேங்களா? இதில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒன் கார்டு டீட்டெயில் ரீடிங். அவங்க கரண்ட் எனர்ஜின் ஒன் கார்டு. ஓகேங்களா? இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்களுடைய எனர்ஜி என்ன, அவங்க ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருக்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். Guys, remember this is a collective reading, so take what resonates and gently leave the rest behind. இதில் நான் எந்த ஜோடியாக் சைன் ஆல்ஃபாபெட்ஸ் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இது உங்களோட சோலுக்கு சூட் ஆச்சுன்னா, மேட்ச் ஆச்சுன்னா மேபி இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திங்க் யூர் பர்சன் அண்ட் தேர் நேம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் காய்ஸ். இது எப்போ உங்கள் கண்ணுக்கு படுதோ அப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, த வைப் இஸ் த மூன் கார்டு. Okay guys, drawing the moon card is in a no contest situation is heavy, deep and honestly a bit confusing vibe. Okay, the moon is about hidden secrets and intense emotions ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து அவங்க கரண்ட் எனர்ஜி, அவங்களோட அந்த ஹிடன் சைடு என்னன்றதை பார்க்கலாம். இப்போ உங்கள் பர்சன் மைண்டில் ஒரு ஃபாக் மாதிரி ஒரு சீன் போயிட்டுருக்கு. அப்படியே அவங்க கொஞ்சம் டிரான்ஸ்குலண்ட்டாக இருக்கிறாங்க. கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளேயே, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு புரியல. ஒரு நாள் அவங்க வந்து உங்கள் மேலே கோவமாக இருக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் உங்கள் மெமரிஸ் வந்து அவங்கள அழ வைக்கிது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி போயிட்டுருக்கு. கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி காமிக்குது. தென் அதே அட் த சேம் டைம் இந்த மூன் ரெப்ரசன்ட்ஸ் திங்ஸ் தட் ஆர் ஹிடன். அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இல்லை அவங்களுக்குள்ளேயே இருக்கிற பயத்தை தே ஆர் ஹைடிங். நம்ம திரும்ப போனால் சரியாகுமான்னு ஒரு பெரிய டவுட் அவங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்குது. இப்போ பேசினா கரெக்டாக இருக்குமான்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களான்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. உங்களுக்குள்ளே வந்து அந்த சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, இப்போ நம்ம போனால் அவங்க ஏற்றுக்குவாங்களா, இல்லை மூவ் ஆன் ஆயிட்டாங்களான்னு ஒரு மைண்ட், ஏன் நம்மளா போய் பேசணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஸோ காய்ஸ், த மூன் கார்டு வந்து லாஜிக் வேலை செய்யாது. த இல்லூசன் எஃபெக்ட். இப்போ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது உங்கள் மேலே லவ் இல்லைன்றது இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க வந்து மிரர் முன்னாடி நின்று தனக்குத்தானே பேசிக்கிறாங்க. நான் யார், எனக்கு என்ன வேணும், எனக்கே தெரியலையே நான் எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்ற ஒரு எனர்ஜியை வந்து காமிக்குது. ஆல்சோ ஷோயிங் ஹிடன் கில்ட். மூன் லைட்டில் எல்லாமே ஷேடோவாக தான் தெரியும் இல்லைங்களா? மூன் லைட்டில் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த அந்த சண்டைகள் கூட, சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன வாக்குவாதம் கூட இப்போ அவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் போல் தெரியுது. அதனால் கூட அவங்க மேபி உங்களை அப்ரோச் பண்ணாமல் இருக்கலாம். உங்கள்கிட்ட வந்தால் எங்கே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, எப்படி நம்ம இவங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்ற அந்த ஃபியர் வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டே இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லலான்னா, மேபி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, ஒரு கார் டிரைவிங்கில் போயிட்டுருக்கு, ஒரு ஃபாகி வெதரில் போயிட்டுருக்குறீங்க. லைட் அடித்தா கூட முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஒய் த சைலன்ஸ்னால், அவங்க நோ கான்டென்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுக்கு உண்மையை பேசணும்னு இருக்குது, ஆனால் ட்ரூத் சொல்ல தைரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம், அதுக்கு ரிகார்டிங் நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டினிங் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ உங்களை மிஸ் பண்ணுறதுனால, அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கிறதுனால என்னென்னா, சரி நம்ம அந்த ட்ரூத்தை ரிவீல் பண்ணிடலான்ட்டு யோசிக்கிறாங்க. பட் அந்த ஃபியர் வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுது. அட் த சேம் டைம் த ட்ரீம் கனெக்ஷன். இந்த பேஸில் அவங்கள பற்றி உங்களுக்கு அதிகமாக ட்ரீம்ஸ் வரும். ஏன்னா அவங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே சொல்லாமல் வேண்டாம், அவங்க உங்களை பற்றி யோசிக்கணும். மேபி உங்களுக்கு அவங்களோட ட்ரீம்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் வெறும் தாட்ஸாக இல்லை, சோல் டு சோல் கம்யூனிகேஷன்னுட்டு வச்சுக்கலாம். அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயம் மூன் எனர்ஜி த்ரூ உங்கள் சப்கான்ஷியஸுக்கு வருது.
சேம் டைம் இந்த இதில கார்ட்ல பார்த்தீங்கன்னா, டாக் அண்ட் த வுல்ஃப் இருக்கு இல்லைங்களா? அது வந்து யுவர் இன்னர் பேட்டில். கார்ட்ல அந்த ஒரு டாக் அண்ட் வுல்ஃப் இருக்கிறது வந்து உங்க மனசோட 2 பக்கம். டாக் வந்து அந்த லாயல்ட்டிய காமிக்குது. நான் வெயிட் பண்றேன். அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்ற உங்களோட அன்பு. யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங் இல்லையா? நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அத காமிக்குது. த வுல்ஃப் அதாவது என்னன்னா, "ஏன் வெயிட் பண்ற? மூவ் ஆன் ஆகிடு. அ உன்ன அவங்க இக்னோர் பண்றாங்க இல்லையான்னு" உங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கோவம் வருது சடனா. அது வந்து உங்களோட இன்செக்யூரிட்டிய காமிக்குது. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னா கைஸ், இந்த 2 அனிமலையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். டோன்ட் பி டூ லாயல் லைக் அ டாக் அண்ட் டோன்ட் பி டூ ஹேங்க்ரி லைக் அ வுல்ஃப். ஜஸ்ட் அப்சர்வ் த திங்ஸ். என்ன நடக்குதுன்றத நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. மாதிரி அந்த ரிவர்க்குள்ள ஒரு ஃபிஷ் இருக்கும் பாருங்க. அது வந்து உங்களோட அன்கான்ஷியஸ் ஃபீலிங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆ உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதையோ அ தவற விட்டுட்டீங்க. இல்ல அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்ற ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. சம்டைம் நீங்க செல்ஃப் ப்ளேமிங்கும் பண்ணிட்டுருக்கீங்க. அது ஓ என்னென்ன ட்ரூத் இருக்கோ அது வந்து ரிவீல் ஆக போகுது. அது வந்தா தான் அ என்ன நடக்கும், உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு விவிட் வெளிச்சம், ஒரு க கிளீனிங் நடக்கும். இந்த நோ கான்டாக்ட் பேஸ்ல ஒரு பெரிய ட்ரூத் உங்க முன்னாடி வரும். அது உங்ககிட்ட மெசேஜா வரலாம், இல்ல ஒரு காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரலாம். யாரோ ஒருத்தர் அந்த ட்ரூத்த ரிவீல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உங்களோட நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட அந்த ஜென்யூன்னஸும் அவங்க உங்களோட பெர்சனுக்கு ரிவீல் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ காய்ஸ், உங்களோட பெர்சனோட ஹிடன் ஃபியர்ஸ் என்னன்னா, ஆ அவங்க ஏதோ ஒரு உண்மைய உங்கள்ட்ட மறைச்சிட்ருக்காங்க. அது வெளில சொல்ல பயம். ஆனா சொல்லணுன்ற ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள வந்துட்டுருக்கு. நம்ம திரும்பி போனா சரியாகுமான்னு ஒரு பெரிய டவுட் அவங்களோட மைண்ட்ல வந்து ஓடிட்டுருக்குது. இதனோட விசுவல் சிம்பலிசம் அண்ட் அந்த ஹிடன் மெசேஜ பாருங்க. ஆம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாக் அண்ட் வுல்ஃப் அந்த 2ம் ஒரு லாயல்ட்டி, ஒரு பக்கம் வைல்ட்னஸை காமிக்குது. அவங்க மைண்டில் இந்த 2 எனர்ஜியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. எப்படி உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோ அதே மாதிரி அந்த 2 எனர்ஜிஸ் ஆஸ் த சேம் அவங்க மைண்ட்லையும் ஃபைட் ஆகிட்டு இருக்கு. த பாத் என்னன்னா, மூன் லைட்டில் பாத் கிளியராக இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? அதனால தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பண்ண முடியாமல் அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நீங்களும் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அவங்க உங்கள பத்தி நினைக்கும்போது, அவங்க உங்களோட ட்ரீம்ஸ்ல வராங்க. அதே மாதிரி நீங்க அவங்கள பத்தி நினைக்கும்போது, அவங்களோட எனர்ஜி எப்படின்னா, "ஐ அம் ட்ரீமிங் அபௌட் யூ எவ்ரி நைட், பட் ஐ அம் டூ ஸ்கேர்ட் ஆஃப் த ரியாலிட்டி." அவங்களுக்கு உங்க நினைப்பு இல்லாம இல்ல. பட் அவங்க ரொம்ப கன்ஃப்யூஷனா அவங்களுக்கு அவங்களே பிளாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ரியாலிட்டிய ஃபேஸ் பண்றதுக்கான கரேஜ் இல்ல. காய்ஸ், உங்களுக்கு இன்ட்யூஷன் இஸ் த கீ. இந்த இந்த டைம்ல உங்களுக்கு ம், அவங்க மெசேஜ் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு சடன் தாட் வரும். அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரா உங்க மைண்ட்ல வந்துச்சுன்னா, அது கண்டிப்பா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ட்ரஸ்ட் யுவர் கட்ஸ், நாட் யுவர் லாஜிக். இல்லூசன் பத்தி பேசணும்னா, நீங்க நினைக்கிற அளவு அவங்க ஹாப்பியா இல்ல. சோசியல் மீடியால மேபி அந்த வாட்ஸ்அப்ல வெளியில போகும்போதெல்லாம் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும், உள்ள அவங்க மூன் எனர்ஜில தான் இருக்காங்க. அதாவது என்னன்னா, வெரி எமோஷனல் அண்ட் மூடி எனர்ஜில தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் செல்ஃப் கேர். இந்த டைம்ல நீங்க சரியா தூங்க மாட்டீங்க. மேபி ஒரு சிலர் ட்ரீம் அதிகமா வரும். ட்ரீமை விட ரியாலிட்டியவே நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த கற்பனையவே ட்ரீமா ஓட்டிட்டு இருப்பீங்க. ஸோ டேக் ரெஸ்ட், ட்ரிங்க் பிளென்டி அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ கைஸ், மூன் கார்டு இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் கார்டு இல்லை. உங்கள் பர்சன் வரும்போது கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட அழுது தீர்க்க போகிறாங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஹிடன் ட்ரூத் வராக்கல்லேருந்து நான் ஒரே ஒரு கார்டு எடுக்கிறேன். பார்க்கலாம் நம்ம இந்த கார்டுக்கு அது மேட்ச் ஆகுதான்றதை பார்க்கலாம். திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம். த கார்ட் ட்ராவனஸ். ஐ லெஃப்ட் யூ பிஃபோர் யூ குட் லிவ் மீ. கார்டு தெரியுதுங்களா பாருங்கள். த ரா ட்ரூத், த ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு வச்சுக்கலாம். ஒய் டிட் தே டூ இட்? அவங்களோட ஈகோ சீல்ட். ஓகேங்களா? அவங்கவுங்க கிட்ட இருந்து விலகி போனதுக்கு காரணம் உங்கள் மேலே கோபம் இல்லை, அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற பயம், ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ, அந்த ஈகோ, அதெல்லாம் தான். லாஜிக் பாருங்க, அவங்க மைண்டில் நீங்கள் போயிடுவீங்களான்ட்டு ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு. நம்ம
நம்ப நம்பள அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ப நோ கான்டாக்ட்ல போயிடலான்ற ஒரு தப்பான கால்குலேஷன் போட்டாங்க. அதனால தான் இந்த நோ கான்டாக்ட் ஸ்பேஸ் இந்த பேசஸ் வந்து உங்களுக்குள்ள ஓடிட்டுருக்கு. அந்த மூன் கார்ட் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. திஸ் இஸ் த ஷேடோ சைட். அவங்க உங்க லவ்வ நம்ப பயந்து சேஃப்டிக்காக தான் இந்த நோ கான்டாக்ட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க? கிரியேட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அ டிஃபென்சிவ் ஜோன், நாட் அ சாய்ஸ் ஆஃப் ஹார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற ஹிடன் மெசேஜ் என்னன்னா, ஐ எம் நாட் அ ஸ்ட்ராங் ஆஸ் ஐ லுக். நீ பார்க்குற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இல்லைன்றத இந்த 2 கார்டும் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க வெளியில ரொம்ப ப்ரைடா, ரொம்ப ஓகேன்ற மாதிரி ஹாப்பியா இருந்தாலும், உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு டிப்ரஷன் போயிட்டுருக்கு. அவங்க இப்போ உள்ளுக்குள்ள கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். முன்னாடியே போயிட்டோமே! ஆனா இப்போ உண்மையா மிஸ் பண்ணிட்டுருக்கிறனேன்ற ஒரு கில்ட் இப்போ அவங்க மைண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆயிட்டுருக்குது. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, டோன்ட் சேஸ். இப்போ நீங்க வந்து அவங்கள சாய்ஸ் பண்ண வேண்டாம். ஆ இப்போ நீங்க அவங்கள சாய்ஸ் பண்ணீங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். அகைன் சண்டை வரும்னு நெனச்சு அவங்க ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பி த ஹை வேல்யூ சோல். ஓகேங்களா? நீங்க சைலண்ட்டா, ஹாப்பியா உங்க லைஃப்ல ப்ரோக்ரஸ் ஆகுறத பார்த்தா தான், அவங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ உண்மையா ஒர்க் ஆகும். ஐயோ! நம்ப தப்பு பண்ணிட்டோம். நம்ப ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உங்க மேல வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ வரும். உங்கள யோசிக்க வைக்கும். உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ப யோசிக்க வைக்கும். ஸோ அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இத ஒரு சோல் டு சோல் அட்வைஸா எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 கார்டும் வந்ததுனால, அ விக்டோரியன்ட்டு கொஞ்சம் அர்த்தம் எடுத்துக்கலாமே. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறமா விக்டோரி இருக்கு. நீங்க ரிஜெக்ட் ஆகல. அ அவங்க வந்து பயம் எங்கேயும் உங்கள இழந்துருவாங்களோ, இல்ல நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருவீங்களோன்ற அந்த எனர்ஜி தாங்க முடியாம தான் அவங்க அவாய்ட் ஆயிருக்கிறாங்க. த மூன் இஸ் ஃபைனலி ஃபேடிங். டார்க்னஸ் போக போகுது. அவங்க இப்போ அந்த ஐ லெஃப்ட் யூ லாஜிக்க நெனச்சு ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வந்தா, டோன்ட் ஆஸ்க் ஏன் போன? எதுக்கு இப்படி பண்றன்னு அத கேட்காதீங்க. இன்ஸ்டெட் மேக் தெம் ஃபீல் சேஃப். அதுதான் அவங்கள நம்ம திரும்ப நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்கான ஒரு கீ. ஓகேங்களா? ஸோ புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட் இயர்ஸ். அவங்க ஒரு வேளை ரெக்ரெட் ஆகி ரொம்ப டிப்ரெஷன்ல வரும்போது, நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா ட்ரூ லவ் வந்து எந்த அட்டென்ஷனையும் சீக் பண்ணாது. அதனால என்னன்னா, உங்க மைண்ட் ஓகே உங்கள அக்செப்ட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா, தாராளமா அக்செப்ட் பண்ணுங்க. ஆனா கொஸ்டினிங் பண்ணாதீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இஃப் யூ விஷ். ஓகேங்களா? நான் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. டைம் ஃப்ரேம் காய்ஸ் 9 to 18 வீக்ஸ் வச்சுக்கலாம். மேபி மார்ச் 3 ஃபுல் மூன் லைட் வருது இல்லைங்களா? அந்த டைமில் வந்து இந்த ட்ரூத் வந்து அவங்க மனசில் பெருசாக வெடிக்கும். ஓகேங்களா? இது ஒரு ட்ராக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஏஞ்சல் நம்பர் வந்து 444. நெக்ஸ்ட் 15 days to 18 days வந்து கொஞ்சம் கன் கன்ஃபெஷன் எனர்ஜி க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி 9, 18, 27 இந்த டேட்டில் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன சைன் கான்டாக்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கைஸ், அந்த மூன் கார்டும் இந்த ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள்ல இருந்து வந்த 2 கார்டும் நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, இது வெறும் பர்சனல் இல்லை, காமன் எனர்ஜி எல்லாருக்கும் மேட்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்னதான் 2026ல் அட்வான்ஸாக இருந்தாலும் லவ் அண்ட் இமோஷன்ஸ் விஷயத்தில் நம்ம எல்லாருமே இந்த மூன் லைட்குள்ளே தான் சிக்கியிருக்கிறோம். வி ஆல் ஆர் மூன் சில்ட்ரன் தான். ஓகேங்களா? ஸோ டிப்ரெஷன், ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. அதனால் அந்த ஷேடோ பாக்ஸிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. அதையும் ஈஸியாக நம்பாதீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே கொஞ்சம் ஃபாகியாக கொஞ்சம் டார்க்காக தெரியும். உங்கள் பர்சன் உங்களை மறந்துட்டாங்க, அவங்க வேறு யார் கூடயும் ஹாப்பியாக இருக்கிறாங்கன்ற மாதிரி தாட்ஸ் எல்லாமே ஒரு இல்லூஷன் எல்லாமே உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். மூன் லைட்டில் சின்ன ஷேடோ கூட பெரிய ஒரு கோஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ என்னென்னா, டோன்ட் ரியாக்ட்
to what you think is happening. Wait for the sun to rise. அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். So guys, if someone walks away from you, understand it's often about their internal battle, not your worth. அவங்க போனது உங்களோட லவ்வை ஹேண்டில் பண்ண தெரியாம தான் guys. உங்களோட குறைய கண்டுபிடிச்சி இல்லை, லாஸ் வந்து அவங்களுக்கு தான். So this is the energy I'm channeling here for today. Take care.